அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் மரியாதவங்க குலதெய்வம் மரியா, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். கோவிந்தராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு. நாலாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. ஆறாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் ஃபைனான்சியல் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். எட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட் ஜோதிடம், ஆன்மீகம், இதெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 10வது பாயிண்ட் ஆன்மீக கோவில், புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க. 11வது பாயிண்ட் வேலையில் ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 12வது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 13வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் அரியர் போட்டு அல்லது ஃபெயில் ஆகி தான் படிச்சிருப்பீங்க. 14வது பாயிண்ட் தாய்மாமா உறவு மேலே வெறுப்புகள் இருக்கும். 15வது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். 16வது பாயிண்ட் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஏற்றால வீட்டு வாசலேருந்து பார்த்த மாதிரி ஈவி போஸ்டோ டெலிஃபோன் போஸ்டோ இருக்கும். அதோடைய வைப்ரேஷன் வீட்டுக்கு ஆகாதுங்க. இது உங்களுக்கு வாஸ்து கோளாறு ஏற்படுத்துது. இது சம்மந்தமான அனுபவ ரீதியான பரிகாரத்துக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக வழிகாட்டுறேன். ஒரே மாதத்தில் நீங்களே நல்ல ரிசல்ட்டை டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. 17வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 18வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 19வது பாயிண்ட்டு அவங்களுக்கு மூத்த பிள்ளை கொஞ்சம் முன்னுரதமாக இருக்கும். இல்லைதான் மூத்த பிள்ளை நினச்ச ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். 20வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும். ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நமக்கு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 21வது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். 22வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 23வது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பம் கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்து மேலே செய்வன இருக்குதுங்க, அது உங்கள் பேரை உணர்த்துதுங்க. சரி, இது எப்படி சார் நான் நம்புறது? இந்த காலம் கலிகாலமாச்சே, ஜோதிடர் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும். அதாவது கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிப்படுறது, கொஞ்ச நேரம் காலில் சின்ன புண்ணு வந்தால் ஆறாமல் இருக்கிறது, இதெல்லாம். அதுக்கப்புறம் நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுலையுமே ஒரு திருப்தியோ ஒரு பிடிமானமோ இருக்காது. கடமைக்குன்னு வாழ்க்கை நடத்திட்டு வந்திருப்பீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு அல்லது உங்கள் அம்மாவுக்கு உங்கள் 3 பேர்த்துக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்கோ 2 பேர்த்துக்கோ ஒன்றோ பலவோ இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த சேவனை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. நான் போய் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கையானவங்க யாராக இருந்தால் நான் வச்சு நீக்கிக்கோங்க. அல்லது யார் மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 2 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை உணர்வீங்க. உங்களுக்கான தெய்வம் செல்வி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் கோவிந்தராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.